அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நடக்கிறதுக்கான முதல் அடையாளம் என்ன? ஒரே அடையாளம் தான், வேறு அடையாளமே கிடையாது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நீங்கள் பாட்டு இருக்கிறீங்க, தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டு தான் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை தெரியாத ஒரு ஊருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், போயிட்டு வாங்க, அதை செஞ்சுட்டு வாங்கன்னு. நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போயிட்டீங்களா இல்லை வேறு ஊருக்குள்ளே வந்துட்டோமாங்கிறது உங்களுக்கு புரியாது. அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க, அண்ணே நான் சரியான ஊருக்கு தான் வந்திருக்கிறேனான்னு தெரியல. அப்போ நான் கேட்பேன், அந்த ஊர் என்ட்ரன்ஸில் 2 தென்னை மரம் இருந்துச்சா தம்பி? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும்பா. ஆமாண்ணா இருக்குண்ணே, கரெக்டாக தான் போயிருக்கேன், 7வது தெருவுக்குள்ளே போ. இதே மாதிரி தான் நான் தெய்வ திட்டத்தில் தான் இருக்கிறேங்கிறது ஒரு அடையாளம் வேணும். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போதே சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ அப்படியே நீ புறப்படணும். எல்லாரும் இங்க நிமிர்ந்து பாருங்க. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும் போதே முதல்ல அவன்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, சில விஷயங்களை நீ இழந்துட்டு தான்பா தெய்வ திட்டத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. உன் மரியாதை இழந்துடணும், உன் சொந்த பந்தத்தெல்லாம் நீ இழந்துடணும், உன் கூட பிறந்தவனெல்லாம் நீ இழந்துடணும். உனக்குன்னு இருக்குல்ல, இந்த உலகம் கொடுத்துருக்குல்ல, ஜாதி கொடுத்துருக்கும், பண ஆசை கொடுத்துருக்கும், இது எல்லாத்தையும் நீ இழந்தாதான் நீ தேவ திட்டத்துக்குள்ளேயே வர முடியும். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லலை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேங்கிறதெல்லாம் 2வது தான் சொல்றாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிறதெல்லாம் 2வது தான் சொல்றாரு. உன்னை நான் பெருகப்படுவேங்கிறதெல்லாம் 2வது தான் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, உன் வீட்டை விட்டுரு, உன் தேசத்தை விட்டுரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் உன் மேல நிறைவேறணும்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்மளால் விட முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக இழக்கும் போது ஆண்டவர் நமக்காக ரெட்டிப்பாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை உண்மையாக நேசிக்க மாட்டாங்க. ஆனால் சபைக்குள்ள வந்து பாருங்க, எத்தனையோ அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை வேதனைப்படுத்துறதெல்லாம் யாரு தெரியுமா? உங்ககிட்டலாம் ஒரு பேப்பர் கொடுக்குறேன், இப்போ கொடுத்துட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்களாம் யாருன்னு சொல்லி எழுத சொன்னால் நீங்கள் எல்லாம் என்னென்ன எழுதுவீங்க தெரியுமா? நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் எழுதிடுவீங்க. என் தாத்தா, பாட்டி, என் மாமனார், மாமியார், என் குழந்தையா, என் சித்தி, எங்கள் அம்மா இருக்கே, எங்கள் அம்மா பயங்கரமான ஆளு பாஸ்டர், நீங்கள் தயவு செய்து காட்டிடாதீங்க அங்கே அப்படின்னு கீழே எழுதி கொடுப்பீங்க. புரியுதா? அதனால தான் ஆண்டு சொல்கிறோம், வீட்டாரே உனக்கு சத்துரு. கட்டாயமாக நம்ம சுற்றி சுற்றி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நமக்கு ரொம்ப எதிராளியாக இருப்பாங்க. நம்மளை ரொம்ப பகைக்கிறது யாருன்னு பார்த்தா, யோசேப்பை யார் ரொம்ப பகைச்சா? கூட பிறந்த. ஏன் பகைச்சாங்க? தரிசனம் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கிறது? தரிசனம் இருக்குது. தாவீதை சொந்த குடும்பமே என்ன செஞ்சாங்க? நிந்திச்சாங்க. ஏன்னா தரிசனம் இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வேதத்தில், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. யாருக்கு கொடுக்குறாரு? நான் தனிமைப்படுத்தப்பட்டேனேன்னு கவலைப்படக்கூடாது, தேவ திட்டத்துக்குள்ள வந்துட்டேனே அப்படின்னு சந்தோஷப்படணும். இதுதான் உணர்ந்து கொள்கிறது, தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிறது. இங்கே பார்க்குறோம், இதுதான் முதல் அடையாளம். நான் இதை இழந்திருக்கேன் பாஸ்டர், நான் இன்னைக்கு மானத்தை இழந்துட்டேன், மரியாதை இழந்துட்டேன், என் குடும்பமே என்னை பார்க்கும்போது ஏளனமாக தான் பார்க்குறாங்க பாஸ்டர், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வசதி இல்லை, எல்லாத்தையும் இழந்த மாதிரியே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் தேவ திட்டத்திற்கான அடையாளம். சரி, ஒரு சில மனுஷங்களை ரொம்ப ஆழமாக போகாமல் மேலோட்டமாக சொல்கிறேன். யாக்கோபு, அவர் தேவ திட்டம் அவர் மேலே ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய தாய் வீட்டிலையும் இருக்க முடியல, தன்னுடைய தகப்பனுக்கு முன்னாடி நிற்க முடியல, கூட பிறந்த அண்ணனுக்கு முன்னாடி முகத்தையே காட்ட முடியல. அதனால் அவர் எங்கே போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. அடுத்து பாருங்க, யோசேப்பு, அவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். மோசே அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இளவரசன்கிற பேரில் இருக்கிறாரு. ஆனால் தேவ திட்டம் வருகிறது. என்ன திட்டம் வருகிறது? மோசே, உன்னை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறேன். இந்த தேவ திட்டம் வந்த உடனே மோசேயுடைய நிலைமை அப்படியே தலைகீழ மாறுது. எப்படி மாறுதுன்னா, அரண்மனையில் இருக்க முடியல, அந்த ஊருக்குள்ள இருக்க முடியல, தன்னை வளர்த்த தாய்க்கு முன்னாடி நிற்க முடியல. எங்க ஓடுறார் தெரியுமா? வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அரண்மனையில வாழ்ந்தவர் இப்பொழுது வனாந்தரத்துக்கு போயிட்டார். எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டார் மோசே. ஏன் போனார் தெரியுமா? தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா.
அப்புறம் தாவீதை எடுத்துக்கொள்க. தாவீது தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து விரட்டப்படுகிறான்னு எப்படி? அங்கே இருக்க முடியல. சவுல் வந்து தேடி தேடி கொள்றான். அந்த ஊர்லேயே இருக்க முடியல, அப்பாவை பார்க்க முடியல, அண்ணனை பார்க்க முடியல, வனாந்தரத்துக்குள்ளே போய் இருக்கிறாரு. சில தேசத்துக்கு போனால் கூட பைத்தியக்கார மாதிரி வாணி வெடிச்சுக்கிட்டு போனால் தான் அந்த ஊருக்குள்ளே போக முடியுது. அந்த அளவுக்கு தாவீது விரட்டப்பட்டார்னா அதுக்கு என்ன காரணம்? அல்லேலூயா. அப்ப தேவ திட்டம் என்னங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை உயர்த்தணும்னா அவரே தான் உயர்த்தணும்னு விரும்புறாரு. உங்களுக்கு வேற யாராலையும் உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு. இப்ப பலவனை அங்கேயே போட்டு போட்டு அப்பா ரசிச்சுக்கிட்டே இருந்தார்ல, இப்ப யோசேப்புக்கு பலவனை அங்கேயே போட முடியுமா அப்பாவால? முடியாது. ஏன்னா தேவ திட்டத்துக்குள்ள வந்துட்டார். அவர் தனித்து கொண்டு போயிட்டார். இப்ப அப்பாவுடைய ஆறுதல்லாம் உனக்கு கிடையாதுடா, தகப்பன் நான் இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த நாள்ல முதல்ல தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்ப ரெண்டாவது தேவ திட்டத்திற்கான அடையாளத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். என்னது? நம்ம சில காரியங்களை இழந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், எல்லாத்தையும் இழந்தது மாதிரி நமக்கு ஒரு மனசுல ஒரு பாரம். ஆனா அந்த இடத்துல நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அந்த இடத்துல நீங்க தளர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என் கூட இருக்கிறது, தேவனுடைய திட்டம் என் மேல இருக்கிறது. அதை நீங்க உணர்ந்து பலன் கொண்டு யோசேப்பை மாதிரி அடுத்த ஸ்டெப்பு நீங்க வைக்கணும், தாவீதை மாதிரி அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும், மோசேயை போல அடுத்த ஸ்டெப்பு நீங்க வைக்கணும், ஆபிரகாமை போல அடுத்த ஸ்டெப்பு நீங்க வைக்கணும். அப்ப நீங்க தேவ திட்டத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்ப பழைய ஏற்பாட்டில் பூரா இழந்து 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 தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டாங்க பாஸ்டர். புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி உண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா உண்டு. ஆண்டவர் யாரெல்லாம் சீஷரில் தனக்காக தெரிந்தெடுத்தாரோ அப்போ எல்லாரையும் பார்த்து சொன்னார், எல்லாத்தையும் நீ விட்டுட்டு தான் என் பின்னாடி நீ என்ன செய்யணும்? வரணும். கலப்பையில் கையை வச்சுட்டு பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும்? விட்டுட்டு தான் நீ வரணும். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, பார்த்தீங்களா பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, அதாவது எல்லாத்தையும் இழந்து உம்மை பின்பற்றினோமே. இப்படிதான் விசுவாசிகளும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரீங்க. பாஸ்டர் இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேனே என்ன கிடைக்கும்? இந்த வாரம் உபவாச கூட்டத்துக்கு வந்தேனே என்ன கிடைக்கும் பாஸ்டர்? இந்த வாரம் 7 நாள் உபவாசம் போட்டேனே எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னே நம்ம அநேக நேரம் என்ன செய்கிறோம்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் கேட்டால் என்ன கூட கிடைக்காது. நான் தான் ஆண்டவரை பின்பற்றனே, அவர் என் தேவைகளை சந்திப்பார். அப்ப பேதுருக்குள்ள ஒரு எண்ணம், அன்னைக்கு வலை கிளியத்தக்கதான மீன் கிடைச்சிச்சு, படகு நிரம்பத்தக்கதான மீன் கிடைச்சிச்சு, வாடானோன்னு அம்புட்டி விட்டுட்டு வந்தோமே, இவருக்கு பின்னாடி இன்னும் சும்மாவே சுத்திட்டு திரிகிறோமே, ஆண்டவரை உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு ஆண்டவரை பின்பற்றும் போது எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. இந்த பேதுருவை தான் கர்த்தர் எவ்வளவு மேன்மையா மாத்தினார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செஞ்சுட்டு இருந்தார். அது வரைக்கும் சீஷர்கள் அற்புதம் செய்யல. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு தாண்டா மேன்மையை வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தல அன்னைக்கு நான் கூப்பிட்ட உடனே, அப்ப என்ன நம்பி வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு சொன்னான், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு, முடவன் எழுந்து நடந்தான். முதல் அற்புதம் பேதுரு செய்கிறாருன்னா அப்போ தேவ திட்டம் பேதுரு மேலே இருந்திருக்குது. அது நிறைவேற வரைக்கும் பேதுரு காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஆனால் பேதுருவால் காத்திருக்கவே முடியல. ஆண்டவரே உங்களை விட்டு பின்பற்றி நம்ம எப்போ நடக்கும்? அவசரப்படாதீங்க, காத்திருங்க. அதனால தான் வேதம் சொல்லு, காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவ திட்டம் நிறைவேறும் போது அவங்க ஒரு மகிழ்ச்சிக்குள்ள வருவாங்க. அதனால தான் கண்ணீரோட விதைத்தவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க இழக்கும் போது கண்ணீர் வரும், ஆனா பெற்றுக்கொள்ளும் போது கம்பீரம் வரும். ஏன்னா அதுதான் தேவ திட்டம். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்